إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரில் உறவுகளும் அதன் படித்தரங்களும் என்ற பகுதியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் உறவுகளுடைய முக்கியத்துவம், அதனுடைய பேணுதல், அதனுடைய வகைமைகள், அதனுடைய விசாலத்தன்மைகள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு அதுக்கு பின்னால் தந்தை வழி, தாய் வழி, சகோதரிகளுடைய பிள்ளைகள் அப்படின்ற பகுதியை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம கூடுதலாக பண்பாட்டியல் ரீதியான, தர்பியா ரீதியான குறிப்புகள் கொஞ்சம் தான் இருக்கும். ஏன்னா நான் கூடுதலாக நிறைய நம்ம ஏற்கனவே கடந்த பகுதிகளில் உறவுகளை சொல்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய சொல்லிட்டோம். அப்போ கூறுதலாக என்ன செய்யக்கூடாது, அதை இருந்துடக்கூடாதுன்றதுனால சொல்லுவோம். தேவைப்பட்ட அவசியங்கள் வர டைமில் சொல்லுவோம். சட்ட ரீதியான விஷயங்கள் கூடுதலாக சொல்ல பார்ப்போம். அவங்கள பேணுதல் சம்பந்தமாக வரக்கூடிய தகவல்கள் நிறைய வைக்கணும் என்பது தான் இதனுடைய நோக்கம். ஏன்னா இந்த தகவல்கள் நிறைய என்ன செய்யலை, நிறைய போகலை. அதனால் மேக்சிமம் இதில் நிறைய தகவல்கள் தான் என்ன செய்யும் இருக்கும். அதனூடாக நம்ம உறவுகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம், நிறைய செய்திகளை தெரிஞ்சு சரிப்படுத்திக் கொள்ளலாம். அதில் நாம் முதல் தரமாக இப்போ பார்த்துக்கிட்டு வர்றது அதாவது அந்த பிள்ளைகளுடைய அந்த சப்ஜெக்ட்டு தாய் வழி, தந்தை வழி, சகோதரருடைய பிள்ளைகள். அதில் அவங்க உறவில் எந்த இரத்த உறவுக்குள்ளே வரமாட்டாங்கன்ற நிலைப்பாடு சரியானது. ஆனால் நெருங்கிய உறவினருக்குள்ளே வருவாங்கன்ற பகுதியும், அதே போல் மூணாவதாக வரலாற்று ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உறவு முறைகளை இது எங்கெங்கெல்லாம் செல்வாக்கு செலுத்துது அப்படின்றத பார்த்தோம். நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ராக்டிக்கலாகவே, அதாவது சஹாபாக்கள காலத்தில் எப்படி இதுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்வழியாக சொன்ன, அதாவது ஹதீஸ் அடிப்படையில் சொன்ன முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக 1-2 செய்திகளை நான் பார்த்தோம். இதில் நான் முக்கியம் எல்லாமே என்னது ஜாமியாக இருக்கணும், முழுசாக எல்லாத்தையும் தொகுத்துரும் அப்படின்னு அடிப்படையில் செய்யலை. முக்கியமான முன்னுதாரணமான தகவல்கள் வரணும் என்ற அடிப்படையில் சொன்னேன். இதில் 2 பகுதிகள் மிஞ்சிருக்குது. அந்த பகுதியை நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த மாதிரியான திருமண முறைகள், அதாவது பெரும்பாலும் இவங்களை திருமணம் முடிப்பாங்க உறவில் சொத்துக்களை ஒரு வட்டமாக வச்சுக்கொள்றதுக்கு, ஊருக்குள்ளே திருமணம் முடிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில், குடும்பத்துடைய அந்த அந்த பண்பாடுகளை பாதுகாத்துக் கொள்ளணும் என்கின்ற அடிப்படையில், குடும்பத்துக்கென்று உள்ள சிறப்பம்சங்கள் இருக்குது அவைகள் கண்டினியூ ஆகணும் என்ற அடிப்படையிலலாம் என்ன செய்வாங்க, இந்த உறவுக்குள்ளே திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. இது சம்பந்தமாக நம்ம 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று மார்க்க ரீதியான சட்டம் என்ன, இரண்டாவது ஃபுகாக்கள் இதை எப்படி பார்த்தாங்க. இந்த வளமை இது புதிய வளமை உண்டு இல்லை, எல்லா கலாச்சாரத்தில் எல்லா சமூகத்திலேயும் உள்ள வளமை எப்படி பார்த்தாங்க என்ற பகுதியை நம்ம ஓரளவு என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அதாவது ஷாஃபி மத்ஹப் இல்லை அதிகமான உலமாக்கள், ஷாஃபி மத்ஹபில் அதிகமான உலமாக்களும் ஹம்பலி மத்ஹபில் பிரபல்யமான நிலைப்பாடும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அஜ்னபியா பெண்ணை திருமணம் முடிப்பது தான் சிறந்தது அப்படின்ட்டு. இந்த அஜ்னபியாவை நீங்கள் எப்படி விளங்கணுமெண்டா உறவல்லாத அப்படின்னு விளங்கணும். சரியா, அங்கே அஜ்னபியான்னு வரும், அஜ்னபி பிள்ளை தானே முடிக்கணும். இங்கே அஜ்னபியான்னு சொல்கிறது உறவுக்கு வெளியே முடிக்கிறது சிறப்புன்னு அவங்க கருதுகிறாங்க. உறவுக்குள்ளே முடிக்காமல் உறவுக்கு வெளியே முடிப்பது தான் என்னது சிறப்பானது, அதுதான் முஸ்தஹப், மிகவும் விரும்பத்தக்கது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யார், மாலிகி மதப் அல்ல, ஹனஃபி மதபினரும் அல்ல, ஷாஃபி மதபில் எல்லாரும் அல்ல, ஹம்பலி மதபில் எல்லாரும் அல்ல. ஹம்பலி மதபில் பிரபல்யமான கூட்டுறது, இதெல்லாம் ஃபிக்ஹில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். அடுத்தது ஜும்ஹூருல் ஃபுகஹா மின ஷாஃபியாக்களில் ஒரு சிலர் இது சம்பந்தமான ஒரு ஆய்வு நூலே எழுதப்பட்டி, இப்படி முடித்தல் சம்பந்தமாக முழு தொகுப்போட முழு விவரணத்தோட ஒரு ஆய்வு நூலை என்ன செஞ்சுக்குது, எழுதப்பட்டிருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். பொதுவாக நான் இந்த தலைப்புகள் எதுவும் பேசுகிற சந்தர்ப்பத்தில் இது சம்பந்தமான ஆய்வு நூல்கள் என்ன எழுதப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு அளவு என்ன செஞ்சுருவேன், பார்த்துருவேன். காரணம் அதில் கொஞ்சம் எல்லா செய்திகளும் தகவல்களும் அடங்கலாக இருக்கும் என்பதனால், அதை அடிப்படையாக வச்சு பேசுகிறதில்ல, அதில் நிறைய தகவல் கிடைக்கும் என்பதனால். அடுத்ததாக இமாம் இப்னு குதாமா ஹிஜ்ரி 620 மரணித்தவர். அவர் தன்னை முகுனி என்ற நூல் கிட்டத்தட்ட எல்லா ஃபிக்ஹுடைய விஷயங்களையும் ஒப்பீட்டாய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூலில் அவர் சொல்கிறாரு, வயஹ்தாருல் அஜ்னபியா, அவர் அஜ்னபி பெண்ணை தேர்ந்தெடுப்பது தான் சிறப்பானது. இன்ன வலதஹா அஞ்சப் என்றா, அவர்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறவுகளை விட அதிகம். இது ஃபுகஹாக்களுடைய பார்வையா, உறவுகளுடைய, அதாவது இந்த பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகம். வலிஹாதா யுகாலு இஹ்தரிபு லா துதவ்வு, அதாவது இதனால தான் சொல்லப்படுகிறது, நீங்கள் இஹ்தரிபு கரீபாக தேடுங்கள், கரீபான அந்நியமாக தேடுங்க. இங்கே என்ன செய்வனது கர்ரிபுன் நிக்காகவே கரீபாக்குங்கள் அப்படின்னா, இந்த செய்தியில் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மேற்கு கொண்டு போய் திருமணத்தை நடத்துங்கன்னு அர்த்தம் இல்லை. கர்ரிபு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, திருமணம் தூரமாக முடிங்க, அதாவது அந்நிய பெண்களை முடிங்க, குடும்பத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம், முடிக்க வேண்டாம். அதே மாதிரி இதனால் தான் சொல்லப்படுகிறது இஹ்தரிபு லா துதவ்வு,
நீங்கள் வந்து ரெண்டு செய்தி பாருங்கள், கர்ரிபுன்னிக்கா திருமணத்தை அந்நியப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்தியும், இஹ்தரிபு லா துதவு உங்கள் குழந்தைகளை வந்து நலிந்த குழந்தைகளாக பெற்றெடுக்க வேண்டாம், அப்படி ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி திருமணம் முடித்தா பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு நலிந்த குழந்தைகளாக, ஒரு சக்தியற்ற குழந்தைகளாக பிறப்பார்கள், இப்படி என்ற ஒரு சொல்லப்படுகிறது, எல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல் என்னது கைலா ததுஃபா உலாதுக்கும் உங்களுடைய குழந்தைகள் பலகீனமாக இல்லாமல். வகால பாதுகும் சிலர் சொல்கிறாங்க, சிலர்னா சில அறிஞர்கள்ட்ட கூட்டுகள் இதெல்லாம். அல் கரா இபு அன்ஜப் ஒ பனாத்துல் அம்மி அஸ்பர், இது ஒரு பழமொழி மாதிரி. அல் கரா இபு அன்ஜப், நீங்கள் அந்நியமான பெண்களை திருமணம் முடிக்கிற டைமில் அவங்க குழந்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், அல்லது அதுக்கான அந்த அது அவங்கள்ட்ட இருக்கும். ஒ பனாத்துல் அம்மி அஸ்பர், ஆனால் நீங்கள் சகோதரருடைய பிள்ளைகள், தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளை முடிச்சுக்கொண்டீங்கன்னா அவங்க பொறுமையில் அதிகமாக இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, பொறுமையில் அதிகமாக இருப்பார்கள். என்ன காரணம் வேண்டாம், உறவுன்றதுனால பொறுமை இரட்டிப்பாக என்ன செய்யும் இருக்கும். இவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதில் என்ன செய்வாங்க, கூடுதலாக இருப்பார்கள். அதே போல் அதாவது இந்த மாதிரி திருமணம் முடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுறது காரணம், திருமணம் முடிகிறதோட இரத்த உறவும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முடிஞ்சு போயிடும். மற்ற உறவுகளும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முறிஞ்சு போயிடும். இது அவன் முறிக்கிறதுக்கு முடிவெடுக்கவே இயலாமிக்கிறது இதனாலே தான் இருக்கும். இது ப்ளஸ்ஸும் தான் மைனஸும் தான். ப்ளஸ் தான் மைனஸ் ஆண்டா லேசாக எடுத்து தூக்கி வீசிட்டு போகிறது மாதிரியான காரணமே இல்லாமல் இருக்கும். ஆனால் இவன் ஒரு கோவக்காரனாக இருப்பார், அதனால் இதை முடிச்சிடணும்னு நினைப்பார். இவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிக்கிறது என்ன, குடும்பமாகிக்கும். இது ப்ளஸ், என்னை விட கோவத்தை தணிக்குது. மைனஸ் என்னன்னு சொன்னால் விட வேண்டிய மாதிரி தான் சிச்சுவேஷனாக இருக்கும், விட்டுக்களே இல்லாமல் இருக்கும், உறவெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், முடிந்து விடும். அதையும் காரணமாக சொல்கிறார் இதில். இப்போ நம்ம ஒரு சிந்தனையை சிந்திக்கிறோம், அந்த சிந்தனை வந்து சில வேளை பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி ஆரம்ப காலத்தில் நிறைய நல்ல அறிஞர்களும் சிந்திச்சிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் பலம் பெற்றும். ஆனாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுக்கு அடிப்படை. இதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுறாரு. அப்போ இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா பல அறிஞர்களையும் சொல்கிறார். இது ஒரு ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர் தானே, அதனால் அந்த செய்தி வருது. வல் மஷ்ஹூர் இந்த ஹனாபிலாக்கள்கிட்ட இதான் அதாவது தீர்வுன்றதை பார்க்குறோம். ரைட். இது சம்பந்தமாக இமாம் ஷாஃபி சொன்னதாக வரக்கூடிய ஒரு கூற்று என்னன்னு சொன்னால், இதை சொல்கிறது இப்னு சப்பாக் அப்படின்றவர் சொல்கிறாரு. பிஅன்னல் வலத யகூனு அல் காலிப் அலைஹில் ஹுமுக், அதிகமான குழந்தைகள் அறியாமை மடத்தனம் நிறைந்த குழந்தைகளாக என்ன செய்யும், இரத்த உறவு. இப்போ மாதிரி முதலாவது மெலிந்த குழந்தைகள், ரெண்டாவது இரத்த உறவு பிரிவு என்ன செய்யும், ஏற்படும். மூணாவது என்ன, அந்த குழந்தை வந்து ஒரு நஜாபத் இல்லாமல், அதாவது நல்ல கூர்மை இல்லாமல் வந்து ஒரு ஹமாக்கத், அதாவது ஒரு மடத்தனம், இந்த மாதிரியான பலாதத்தை, அதாவது படிப்பு தன்மைகள் என்ன செய்யும், குறைவான குழந்தைகளாக பிறக்கும். வஃபில் பயான், இதெல்லாம் பெருவாரியாகன்னு சொல்கிறது, அவங்களோட கருத்து பெருவாரியாக. எதை சொன்னாலும் விதிவிலக்குன்றத இந்த விதிவிலக்கு உண்டு பெருவாரியாக. வஃபில் பயான் அனி ஷாஃபி சொன்னதாக, இமாம் ஷாஃபி சொன்னதாக வருதுன்னா, இதா தஸவ்வஜர் ரஜுலு ஃபி அஷீரத்திஹி, அஷீரா அவருடைய அஷீரா வட்டத்துக்குள்ளே அவர் திருமணம் முடிப்பாராக இருந்தால், ஃபல் காலிப் அலா வலதிஹில் ஹுமுக், அவருடைய பிள்ளைக்கு இந்த மாதிரியான ஒரு மடத்தனமான ஒரு சிந்தனை போக்கு ஏற்படும். இதை பதிவு செய்கிறவர் வந்து இப்னுல் முலக்கின், இமாம் இப்னுல் முலக்கின். இப்னுல் முலக்கின் வந்து 804 மரணிச்சவர். இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய ஆசிரியர் இமாம் இப்னுல் முலக்கின். அவர் அல் பத்ருல் முனீர் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு, தஹ்ரீஷ் புத்தகம். அதில் அவர் சொல்கிறாரு, வஹாதா யஷ்ஹது லஹுல் வாக்கியா, இன்றைக்கு யதார்த்தமும் அதுதான் என்றார். நான் கண்டுகொண்டு இருக்கக்கூடிய அவருடைய காலத்தை வச்சு சொல்கிறார், நான் கண்டது தான், அதாவது நடைமுறையும் இப்படி என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்ற. அப்படின்னா இவங்க இந்த தீர்மானத்துக்கு வாரத்துக்கான சில முகாந்திரங்கள் அங்கே என்ன செஞ்சிக்கு இருந்திருக்குது. சரி, இது அல்லாமல் இப்போ பாருங்க, இமாம் ஷாஃபி, அதுபோல் அதுக்கு புற இமாம் இப்னு குதாமா, அதுபோல் ஷாஃபி மதுஹபுடைய அதிகமானவுடைய நிலைப்பாடு, ஹம்பலி மதுஹபில் பிரபல்யமானவங்களுடைய நிலைப்பாடும் இது. அதுபோல் சில அறிஞர்களுடைய பொதுவான கூட்டுகள், பேர் சொல்லாமல் இஹ்தரிபு வலா துதவு, சரியா அந்த செய்தி, அதாவது உங்களோட குழந்தைகளை நலிந்த குழந்தைகளாக ஆக்கிவிட வேண்டாம், கர்ரிபுன் நிக்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுபோல் என்ன, உறவுக்குள்ள திருமணம் முடித்தா அவங்க அஸ்பர் பொறுமையாக வைப்பாங்க, ஆனால் மற்ற மாதிரியான திருமணம் வந்து நல்ல குழந்தைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது சில பொழுதுகளில் இரத்த உறவுகளை முறிக்கிறதுக்கான காரணமாக அமையும் என்று இந்த கூற்றுக்கள் எல்லாம் இப்படி சொல்லப்படுறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ரைட். இப்போது அதாவது சில அதபுகளில், அதாவது கவிதைகள் கூட நிறைய இதை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க, இதா தலப்தல் இன்ஜாப் ஃபன்கே கரீபன், நீ வந்து இன்ஜாப், அதை நல்ல குழந்தைகள் வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஃபன்கே கரீபன், அரிதான, அதாவது தூரமானவர்களை திருமணம் முடிவா, இல்லல் அக்ரபீன லா தவசல், நெருங்குகிறவர்களை வசீலாவாக என்ன செஞ்சிடாத, அவங்கள காரணமாக நீ எடுத்து விடாது, முடிக்கிறதுக்கு காரணமாக எடுத்து விடாது அப்படின்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ரைட். இதுக்கு சில ஹதீதுகளை ஆதாரம்,
சரியா? நம்ம மதரசாவில் படிக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சஞ்சிகையில் ஒரு டாக்டர் இந்த துறையில் ஈடுபடக்கூடியவர் வந்து இப்படி முடிக்கக்கூடாதுன்றதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடும், முடிக்க ஹராம் அல்ல, அதனுடைய விளைவுகள் என்னென்னதில் வருமென்று சில செய்திகளெல்லாம் போட்டு ஒரு ஆர்டிக்கலை கட்டுரை செஞ்சுருந்தார், எழுதியிருந்தார். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீஸ்களை பாருங்கள், இது சம்பந்தமான சில ஹதீஸ்கள் இதை எடுத்து சொல்லலாம் ஆக்கள், அதனால் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால் பத்ருல் முனீர் புத்தகம் சொன்ன முலக்கின்ற அவர் 7/499 17 ஹதீஸ்கள் திருமணம் தொடர்பான ஹதீஸ்கள் என்று சொல்லி ஆர்வமூற்ற ஹதீஸ்கள் கொண்டு வர டைமில் இந்த ஹதீஸ் சொல்கிறார் ருவிய, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் ருவிய என்று வந்த அவியல்கள் என்று, சரியா? அப்போது ருவிய அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அறிவிக்கப்படுகிறது, லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக மிக நெருக்கமான, இதில் இப்னத்து அம்மு அல்லது இப்னத்து அப்படியெல்லாம் எதுவும் வரல, உறவுக்குள்ளே முடிக்கிறது அப்படின்னு வருது. லா தன்கிஹுல் கராபத்தல் கரீபா, மிக நெருக்கத்திலும் நெருக்கமானவர்களை, நெருக்கமான உறவுகளை முடிக்க வேண்டாம். ஃபஇன்னல் வலத யுஹ்லகு தாவியன் அல்லது லாவியன், அதாவது மெலிந்த குழந்தையாக நலிந்த குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும். இந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு இப்னுல் முலக்கின் சொல்கிறாரு, இப்னு ஹஜர் ஆசிரியர், ஹதல் ஹதீஸ் தபிஅ ஃபி ஈராதில் காதில் ஹுசைன் வ இமாமுல் ஹரமைன் வகால இன்னஹு ருவிய, இந்த அதாவது காதி ஹுசைனும் இமாமுல் ஹரமைன் அவரும் ஜுவைனியும் என இதை பதிவு செஞ்சுக்கிறாரு, இப்படி ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். வ அம்மா இப்னு ஸலாஹ், இப்னு ஸலாஹ் வந்து ஹதீஸ் துறையில் அறிஞர், அவர் முக்கத்திமத் இப்னு ஸலாஹ் ஹதீஸ் புத்தகம் எழுதுகிறார். அவர் சொல்கிறார், ஃபகால லா அஜிது லஹு அஸ்லன் முஅத்தமதன், இதுக்கு எந்த ஒரு அசலையும் நான் காணலை, இந்த இப்படி ஒரு செய்திக்கு நம்பத்தகுந்த அந்த இஸ்னாதே எனக்கு என்ன செய்யலை, நான் இதுக்கு காணவில்லை அப்படின்றார். அப்போது இது ஒரு அம்சம். அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால் வபனு, இது ஒரு ஹதீஸ் தான். அடுத்ததாக இந்த கருத்தில் தான் இப்படி ஒரு ஹதீஸும் வருகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது இக்தரிபு லா துதவ்வு, அதாவது நீங்கள் தூரமானவர்களை திருமணம் முடியுங்கள், தூரமான உறவால லா துதவ்வு, குழந்தைகளை நளினமான குழந்தைகளாக என்ன செய்ய வேண்டாம், எடுத்து விட வேண்டாம். ரைட், சொல்லிட்டு இவர் சொல்கிறார், இப்னுல் முலக்கின் சொல்கிறார், வலம் அர அன ஃபில் பாபி ஃபி கிதாபின் ஹதீசியின் மா யுஸ்தனசு பிஹி, அதாவது நான் மனம் ஆறுதல் அடையக்கூடிய அமைப்பில் ஹதீஸ் கிதாப் எதுலையும் இப்படியான கருத்தில் எந்த ஹதீஸையும் நான் என்ன செய்யலை, காணவில்லை. இல்லாமா வஜத்து ஃபி கரீபில் ஹதீஸ், இப்போ அதான் இப்ராஹிம் அல் ஹர்பியுடைய கரீபுல் ஹதீஸில் ஒரு ஹதீஸை பார்த்தேன், மின் ஹதீஸ் அப்துல்லா இப்னுல் முஅம்மல் வழியாக இப்னு அபி முலைக்கா கால உமர் சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து சொல்கிறாரு, உமர் ரதியல்லாஹு கூற்றாக வருது, சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து கத் அது வைத்தும் ஃபன் கெஹூ ஃபின் நவாபிகி, நீங்கள் எல்லோரும் மெலிஞ்சவங்களாகவே என்ன செய்கிறீங்க இருக்கீங்க, அதனால் உங்களோட திருமணத்தை கொஞ்சம் தூரமாக்கிங்க, குடும்ப உறவுக்குள்ளே என்ன செய்வானா வைத்துக்கொள்ள வேணால் கொஞ்சம் தூரமாக்கி கொள்ளுங்கள், அதாவது தஸவஜு அல் கராயிப், தூரமானவர்களை அந்நியமானவர்களை திருமணம் முடியுங்கள் அப்படி என்று சொல்லி என்ன உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி என்ன செய்கிறது, வருகிறது. அப்படி என்று யார் சொல்கிறாரு, இப்னுல் முலக்கின் சொல்கிறாரு, உமர்லாவோட கூட்டாக வருது. இந்த உமர் ரதியல்லாஹு கூற்று எங்கே வருதுன்னு நான் ஹதீஸில் தேடி பார்த்ததில் முஜாலசா ஒ ஜவாஹிருல் இல்ம் என்ற நூலில், அதாவது தைனவரி கொண்டு வராரு 1437வது இலக்கமாக. எப்படின்னா இப்னு உமர் ரதியல்லாஹு இப்படி சாயிபுடைய குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள் செய்தி வருது. இது மிகவும் பலகீனமான தைஃபான செய்தி, அதை தஹ்கீக் பண்ணுற ஆசிரியரே என்ன செய்கிறார் கீழே அதில் குறிப்பிட்டிருக்கிறார். சரியா? அடுத்தது இது ஒரு அம்சம். இப்போ இந்த செய்திகளை பார்த்திங்கன்னா இதை நம்ம எப்படி எடுக்கணும், செய்திகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வந்து இப்படி ஒரு கருத்து இருக்க சான்ஸே இல்லை, பாத்தில் நிராகரிக்கத்தக்க, இதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லாத, அதாவது மார்க்க ரீதியான சின்ன சப்போர்ட்டு கூட என்ன எங்கேயுமே இல்லாத ஒரு நிலைப்பாடு இது. ஏன்னா குர்ஆன் வசனமும் இல்லை, ஹதீஸும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மாற்றமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் திரும்ப அல்லாஹ் நேரடியாக என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன்றான். அல்லாஹ் தஆலா இது பொதுவான ஒரு ஹலாலாக இருந்தால் கூட பரவாயில்ல, குறிப்பிட்டு குடும்ப உறவை சொல்லி உங்களுடைய தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறேன், உங்கள் தந்தையுடைய சகோதரிகளுடைய பிள்ளைகளை ஹலாலாக்கி இருக்கிறேன். அதே போல் அது யாருக்கு ஹலாலாக்குறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்லி ஹலாக்குறான். அப்படின்னா அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு அனுமதி ரசூலாங்களோட இன்னும் அதிஉயர் பாதுகாப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும், அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் என்னது நான் ஹலாலாக்குகிறேன்னு சொல்ல வந்து, அதே போல் என்ன மற்ற, அதாவது தாய்வழி சகோதரருடைய பிள்ளைகளே உங்களுக்கு என்ன செய்யற திருமணத்துக்கு ஹலாலாக்குறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா ஹலாலான ஒன்று 4 பேருக்கு வேணுமெண்டா, அது ரெண்டாவதாக சொல்கிறேன், பொதுவாக ஒன்று செய்யலாது, ஹராமாக இயலாது. இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் சிறப்புன்னு சொல்லிக்கிறாங்க.
இது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள் சொன்னது ஒரு புறம் இருக்க, சிலர் வந்து சிறப்புன்னு சொல்லிக்கிறார், இன்னும் சிலர் வாஜிபண்டுக்கு பேத்திக்கிறான், குடும்ப உறவுக்குள்ள தான் முடிக்கணும்னு. நான் ஏற்கனவே அந்த பொருத்த பாட்டில் சொன்னோம், இந்த குறைசி வம்சத்துக்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அஹ்லுல் பைத்துக்கு வெளியே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று என்ன அந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறாங்க. அதுவும் பிழை, இதுவும் பிழையான நிலைப்பாடு. திருமணம் முடிக்கலாம், விரும்பத்தக்கது என்று சொல்கிறதுக்கு நெருக்கமான கருத்து இது. விரும்பத்தக்கது என்று இல்லாது விட்டாலும் விரும்பத்தக்கன்னு நெருக்கமான ஒரு கருத்து இது. எனவே இது பாத்திலானது. ஷேக் பின் பாஸ் இதை பற்றி கேட்கப்படுது. ஷேக் பின் பாஸ் வந்து அத்திவாரத்தோடு என்ன செஞ்சிட்டார், இது வந்து என்னது சில ஃபுகாக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறால் இதுக்கு எந்த விதமான முகாந்திர குர்ஆன்லேயே சொன்னாலும் எதுலேயுமே என்னது இதில் இல்லை. எங்களுக்கு குர்ஆன் சுன்னா என்ன கருத்து விளக்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ரசூலான காலத்துக்கு பிறகு எந்த அறிஞராக இருந்தாலும் சரி, எந்த அறிஞர் கருத்து சொன்னாலும் சரி, அது இமாம் இப்னுல் ஜௌசியாக இருக்கலாம், அதுக்கு முன்னால் ஹசனுல் பஸரியாக இருக்கலாம், அதுக்கு பின்னால் வந்து என்ன அதாவது அதுக்கு முன்னால் இமாம் இப்னு ஹஸுமா இருக்கலாம், பின்னால் பேசக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லி வரக்கூடிய தர்பியா குறிப்புகள் என்று நம்ம எந்த அறிஞர்கள் இப்னு தைமியாவாக இருக்கலாம், இப்னுல் கைமல் ஜௌசியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் பல சிந்தனை தாக்கங்கள், பல கருத்து தாக்கங்கள் அவங்கள்ட்டையும் இருக்கும். எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாது, எடுக்கலாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மாதிரி எடுக்கலாது. நாம் எப்பயும் என்ன அந்த அறிஞர்கள் எங்களை விட குர்ஆன் சுன்னாக்கு நெருக்கமானவர்கள், அவங்க நிறைய வாசிப்புடையவர்கள், அவங்களுக்கு நிறைய குர்ஆன் சுன்னாக்கு முரணாண்டு யோசித்து பேசுவாங்க. ஆனால் அவர்களும் குர்ஆன் சுன்னாக்கு நேர்முரணான தகவல்களை சொல்ல வாய்ப்பு இருக்குது. இது அவங்களோட சிந்தனை சரி கண்டதுனால, அல்லது என்ன சொல்கிறது ஃபுதூலுல் இல்ம், அல்லது ரஃபாஹியா ஃபில் இல்ம் பண்ணுவாங்களே என்ன ஆடம்பரம், அந்த ஆடம்பர கருத்துக்கள் அப்படி ஆடம்பரமாக சொல்லிட்டு போகல என்ன செஞ்சிடும், வேறு வேறு கருத்துக்களெல்லாம் அப்படி வந்து விழுந்துடும். அந்த மாதிரி கருத்துக்கள் உருவாகி அதை பெரியோத்தர் சொல்லிட்டாரேன்ட்டு பின்னால் 4-5 பேர் என்ன செய்வாங்க, அது போகிறோம் வழிமொழிவாங்க. அப்புறம் ஹைபத்துல் கஸ்ரா, அதிகமானவர் சொல்லிட்டாங்க, ஒரு ஹைபத்து வந்துடும். அப்புறம் மறுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யாது, மனசு என்ன செய்யாது, வராது. இப்படி கருத்தாக்கமாக இருந்தீங்க. அப்போ எங்களுக்கு என்ன அடிப்படை, குர்ஆனும் ஹதீஸும். அதை நம்ம பார்க்க எங்கேயாவது இந்த மாதிரி சஹாபா உமர்லாம் சொன்னிட்டு வருது, உமர்லாம் சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் ஒன்று இருக்கும்னு எடுத்துக்கலாம். அது மிகவும் பலகீனமான தஈஃபான ஒரு செய்தி, ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு செய்தி. எனவே இந்த அடிப்படையில் யாருடையாவது கருத்துக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்குறதா இருந்தால் சஹாபாக்கள். ஏனெண்டா அவங்க வந்து தக்கல்லுஃப் குறைஞ்சவங்களாக இருந்தாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க. குர்ஆன் சுன்னாவில் சொல்கிறத அப்படியே விளங்கி அந்த வேறு வேறு தாக்கங்கள் இல்லாமல் மற்ற அந்நியர்களோட பழகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் சஹாபாக்களோட பழகின தாபீன்கள்கிட்ட அவங்களை விட கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். நம்ம கருத்துக்கள் எடுக்கிற டைமில் குர்ஆன் சுன்னாலிருந்து சொல்லாமல் மற்றபடி கருத்துக்கள் எடுக்கிறதுல பேணுதலாக இருக்கணும். இது இந்த அடிப்படையிலேருந்து போயிடக்கூடாது. இப்போ நாங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய காரணம் என்ன, நம்ம சலஃபுகள் இப்னு ஜௌசி சொன்னார், இப்னு ஹஸம் சொன்னார், ஹஸன் பஸரி சொன்னார், நிறைய சொல்கிறோம். இப்படி நிறைய சொல்லிட்டு போகிற டைமில் எல்லாருக்கும் அது பதிஞ்சு இனி இப்னு ஜௌசி தாண்டு போயிட்டாங்கடா, இனி இப்னு ஹஸம் தாண்டு போயிட்டாங்கடா, அது பெரிய என்ன செஞ்சிடும், சிக்கலாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால் அது கவனமாக இருக்கணும். இது வந்து நாங்கள் பார்க்குறோம், குர்ஆன்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. குர்ஆன் ஹதீஸில் இதுக்கு மாற்றமாக நிறைய செய்திகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் மறைமுகமாக கூட என்ன செய்யலை, சுட்டி காட்டினதும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சஹாபாக்கள் யாரும் இதில் முரண்பட்டு கருத்து தெரிவித்ததாகவும் ஆதாரப்பூர்வமாக இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஃபுகாக்கள் சில அறிஞர் இந்த கருத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அவங்க தஹரீம் ஹராமன்ற இடத்துல என்ன செய்யலை, தெரிவிக்கலை, கூடாண்ட அர்த்தத்தையும் தெரிவிக்கலை. அப்போ என்ன நடந்திருக்கும் என்றால் அவங்க சில நிகழ்வுகளை வச்சு இதை சொல்லிக்கிறாங்க, சில வாசிப்புகளை வச்சு இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. சில நிகழ்வுகளும் சில வாசிப்புகளும் சொல்லிக்கிறாங்க. தவிர இந்த சில நிகழ்வுகளையும் சில வாசிப்புகளையும் அவங்க பொதுவாகப்பட்ட எல்லாருமே நம்ம யோசிக்க தான் வேணும். இந்த சில நிகழ்வுகளும் சில வாசிப்புகளும் அவங்க சரியான ஒரு தரவுகளாக ஆய்ந்து என்ன செய்யலை, சொல்லலை. இதனால தான் இந்தியோட வைத்தியத்துறை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மறுக்குது. ஒரு சில வைத்தியர்கள் இதை வந்து சொன்னாலும், ஒரு சில வைத்தியத்துறையில் உள்ளவர்கள் வந்து இது பாதிப்பு ஏற்படுத்தத்தான் செய்து, என்னென்ன சிக்கல் இதில் இருக்கத்தான் செய்து என்று ஒரு சில வைத்தியர்கள் சொன்னாலும், பலர் என்ன சொல்கிறாங்கண்டா, உறவுகளுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மாதிரியான அதாவது குறை பிள்ளைகளாக பிறந்தது நடந்திருக்கு, உறவுகளுக்குள்ளே பிடிச்சவங்களில் குறை பிள்ளைகளாக பிறந்தது, இதுகள் நடந்து இது உறவுகளால் தான் நடந்ததுக்கு ப்ரூஃப் இல்லை. உறவில் திருமணம் முடித்ததுனால தான் நடந்ததுக்கு ப்ரூஃப் இல்லை. எங்களுக்கு அது ஹைலைட்டாக விளங்குறதுக்கு காரணம் நம்ம உறவோடு அதை டச் பண்ணி பார்க்குறதால இந்த ஒரு தாக்கம் ஜீனில் அவங்களுக்கு வேறொரு இடத்துல இருந்து இதை என்ன செஞ்சுக்கலாம், ஏற்கனவே பரம்பரைந்து கடத்தப்பட்டிருக்கலாம். அது இன்னொருத்தரை முடிச்சிருந்தாலும் அதை என்ன செஞ்சிருக்கும், கடத்தப்பட்டிருக்கும். அதனால் இதை வச்சு உறவுடைய சப்ஜெக்ட்னு முடிவெடுக்கலாது. இன்றைக்குள்ள நவீன அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கடா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பரம்பரை ரீதியாக யார்கிட்டையாவது அப்படி பாதிப்பை நீங்கள் கண்டிங்கடா, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடுகளோடு பிறக்கிறாங்கன்னு கண்டிங்கன்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் செஞ்சுங்க. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க, இதால் ஏதாவது பாதிப்புகள் வர சான்ஸ் இருக்குதா, எதாக இருக்கான்னு எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு திருமணம் முடிங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கோங்க. இதை பொது சட்டமாக சொல்கிறதுக்கு எங்கேயும் இல்லை. அப்படி சொல்ல போனால்
ஊரையும் சொல்லலாம். இதில் இந்த ஊரில் திருமணம் முடிக்காதீங்க, இந்த கடலோரத்தில் முடிக்காதீங்க, சரியா, இந்த சூரியன் உச்ச கொடுக்கக்கூடிய இந்த பகுதியில் முடிக்காதீங்க, அப்போ குளிர் பகுதியில் முடிக்காதீங்க, அவன் இந்த மாதிரி ஒரு கேஸாக தான் இருப்பான், இந்த மாதிரி எல்லாருக்கும் எதுக்கும் சொல்லலாம், எதுக்குமே என்ன செய்யலாம், இது சொல்ல முடியும். உறவுக்கு சொல்கிறது போல் எல்லாத்துக்குமே சொல்ல முடியும். அப்போ ஏன்னா சிலருக்கு கேள்வி இருக்குது, இந்த உறவுகளில் இப்படி நடந்து காண்றமேன்றது, இந்த காண்றமேன்றது நீ கம்பேர் பண்ணியா மற்ற எல்லா விளைவுகளோடையும் கம்பேர் பண்ணி ஏற்கனவே உறவில் முடிச்சிக்கிறாங்களே. இப்போ உதாரணமாக ஒரு லட்சம் பேர் முடிச்சிக்கிறாங்க, இந்த 1,00,000 பேரோட நீ கம்பேர் பண்ணி பார்த்தியா? 1,00,000 பேரில் ஒரு 50 பேருக்கு இப்படி நடந்தால் வெளியில் திருமணம் முடிக்கிறவனுக்கு 1000 பேருக்கு நடந்திருக்குதே. அதுக்கு நீ அந்த முடிவுக்கு வரலையே, அதே மாதிரி ஊருக்கு முடிவுக்கு வரலையே, அதே மாதிரி இதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது என்ற அந்த வைத்திய ஆய்வு முறை தான் சரி. இல்லை 4 பேர் டாக்டரை அவங்க எடுத்து காட்டலாம், 4 டாக்டர் இப்படி சொல்லிக்கிறாங்களே, 40 டாக்டர் இப்படியும் சொல்லிக்கிறாங்களே, அதை நம்ம பார்க்கணுமே, அந்த வைத்தியர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க. எனவே வைத்தியர்கள் ஆதாரம் காட்டுற சந்தர்ப்பத்தில் நம்ம மார்க்க ரீதியாக இதில் எந்த அளவுக்கு என்ன செய்யுது, இதில் வளம் இருக்குது, அடுத்து ஏகோபித்து வைத்தியர்கள் இதை சொல்கிறாங்களா இல்லையா என்பதை நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த திருமண விஷயத்தில் 3-4 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். குர்ஆன் சுன்னா ரீதியாக இதுக்கு மாற்றமான நிலைப்பாடு தான் மிக சரியானதாக என்ன செய்திருக்குது. அடுத்த இமாம் சஹாபாக்கிட்ட எந்த கூற்றுமே சம்பந்தமாக சரியான செய்திகள் இல்லை. இமாம்கள்ட்ட கருத்தில் எல்லாரும் இந்த உடன்பாடு இல்லை, பெருவாரியான அறிஞர் இந்த கருத்தில் இல்லை. 4வது ஒரு சில அறிஞர் இந்த கருத்தில் வந்தீங்கன்னா அவங்க ஹராமட கருத்தில் என்ன செய்யலை, ஏதோ அனுபவ கருத்துக்களையும் வாசிப்புகளையுமே சொல்லிக்கிறாங்க. அவைகள் கம்பேர் பண்ணி ஒரு முழுமையான ஆய்வெடுத்து அவங்க சொன்னதாக எங்கேயும் என்ன செய்யலை, எந்த செய்திகளும் என்ன செய்யலை, வரவில்லை. எனவே இதை நம்ம ஒன்று கருத்துக்கள் எடுத்த முடியாது. வைத்தியத்துறையில் எடுத்து பார்த்தாலும் கூட இது என்ன ஒரு இந்த குடும்ப ரீதியாக திருமணம் முடிக்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவங்க யாரும் என்ன செய்யலை, அடித்து சொல்லலை. அப்படி எடுத்துக்கண்டா எல்லா உறவுகளையும் செக் பண்ணி போட்டு தான் என்ன செய்யணும், அவங்க அந்த முடிவுக்கு வரணும். அப்படி என்ன ஒரு ஆய்வு நடந்ததாகவும் எதுலேயுமே இல்லை. இது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடு என்னத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இறுதி பகுதி இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இவங்களுக்கான சொத்தை பற்றி இஸ்லாம் எங்கே சொல்லுது. இப்போ உறவுகள் நம்ம வார சந்தர்ப்பத்தில் சொத்து என்று வந்தால் கன்ஃபார்மாக யார் இருப்பாங்க, முதலாக கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இவங்களோட சொத்து சேரும். அடுத்தது பிள்ளைகள், அடுத்தது தாய் தந்தை, சொத்தை பற்றி வருது. இப்போ நம்ம படிக்கிற சந்தர்ப்பத்தில் எப்போயும் நம்ம விளங்கிக்கிறோம்னு சொன்னால் கணவன் மனைவி என்றது ஒரு விதிவிலக்காக பார்க்கப்படும். அந்த சொத்து சேர்றதில் அவங்க திருமண உறவின் காரணமாக அவங்களுக்கு அது கிடைக்கிது. ஏன்னா 3 காரணமாக சொத்து என்ன செய்யும் போகும். அதில் திருமண உறவு காரணமாக இவங்களுக்கு சொத்து போகுது. அடுத்த தாய் தந்தை இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், சொத்து போகும். அடுத்தது பிள்ளைகளுக்கு சொத்து போகுது. பிள்ளைகளில் ஆண்மகன் இருந்தாலும் வேறு யாருக்கும் சொத்து போகாது. அதாவது நான் சொல்கிறேன் ஹவாசி கிளைப்பகுதிகளுக்கு இந்த ஓரப்பகுதிகளுக்கு போகாது. சொத்து எப்பையும் கணவன் மனைவிக்கு போகும், கன்ஃபார்மாக போகிறவங்க. தாய் தந்தை எப்பயுமே போகும், பிள்ளைகளுக்கு எப்பயுமே என்ன செய்யும் போகும். இவங்களை தாண்டி போகிறதா இருந்தால் நிபந்தனைகள் இருக்குது. இவங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் எப்பயுமே என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். அஸ்ஹாபுல் ஃபுரூத் இவங்க, அதாவது மகன்மார்கள் அஸ்ஹாபுல் ஃபுரூத் அல்ல, அசபாக்கள். அடுத்து இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கணவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாச்சு, மனைவிக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாச்சு, தாய் தந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும் கொடுத்தாச்சு, எஞ்சி இதெல்லாம் மகனுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும். அதான் அசபாக்காரர்கள்னு சொல்கிறது. இது அல்லாமல் அடுத்ததை தாண்டோடுமாக இந்த சகோதரர்களுக்கு போகணுமா இருந்தால் என்ன சட்டம் நம்ம படிச்சுக்கிறோம், தந்தையும் மகனும் இல்லாமல் இருக்கணும். மகன் மட்டும் இல்லாமல் இல்லை, தந்தையும் இல்லாமல் இருக்கணும், மகனும் இல்லாமல் இருக்கணும். மகள் இருந்தாலும் தாய் இருந்தாலும் சகோதரர்களுக்கு போகும். ஒரே ஒரு கருத்து முறைப்பாடிக்கு தந்தையுடைய தந்தை இருக்கிறார், அவர் தந்தையுடைய ஸ்தானத்துக்கு வந்துடுவார், அப்போ சகோதரர்களுக்கு போகுமான்னு கருத்து முறைப்பாடுன்னு இருக்குது. இப்போ சகோதரர்களுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் யார் சகோதரர்கள் அது புரிஞ்சுக்கிறோம். மௌத்தாயினோடைய சகோதரர்கள் எப்பையும் சொத்து பேசுகிற சந்தர்ப்பத்தில் பாப்பாவுக்கு போகும் உமாவுக்கு போகும்னு பேசிடக்கூடாது. மௌத்தாயினவரோட பாப்பாவுக்கு போகும், இல்லாட்டி நான் ஏன்னா பாப்பா தான் மௌத்தாகி அவருக்கு எப்படி போகும்னு கேட்டுருவோம் வணங்கிட்டா. அதனால் மௌத்தாகியவருடைய மையத்துடைய அப்படின்னு பேசிக்கோ சேர்த்துடணும். உறவு நீங்கள் பேசுகிற யார் எப்போ பேசினாலும் விளங்கப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்லியிருக்கேன்னா மௌத்தாகினவருடைய மையத்துடைய இதை வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இப்போ மௌத்தாகினவருடைய தந்தையும் இல்லை மகளும் இல்லை, சரியா, இந்த மௌத்தாவோட தந்தை மேலே மகனும் இல்லைன்னா சகோதரர்களுக்கு என்ன செய்யும் போகும். இவங்களுக்கெல்லாம் போன பிறகு சகோதரர்களுக்கு என்ன செய்ய போகும். எப்பயுமே சகோதரர் இஸ்லாத்தில் 3 பகுதியே, ஒன்று விட்ட சகோதரர்கள், தாய் வழி சகோதரிகள், தந்தை வழி சகோதர. அதாவது தாய் உண்டு தந்தை வேறு, அது தந்தை என்னது, அதாவது தந்தை உண்டு தாய் வேறு, தாய் தந்தையும் உண்டு, அதான் உண்டு விட்டு சகோதரிகள்ன்றது. இப்படி இருக்குது. இது பலதார திருமணத்தாலையும் வரலாம், மௌத்துக்கு பின்னால் திருமணம் முடிச்சதுனாலையும் என்ன செய்யலாம், இந்த நிலைமை ஏற்படலாம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ சகோதரர்களுக்கு போனால் மௌத்தாகினவருடைய சகோதரன் யார், அவருடைய சொந்த சகோதரர். இந்த செக்ஷன் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓகே, இதெல்லாம் உறவு சொந்தங்கள் போகிறது தான். இப்போ இது எதில் வருதுன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் இதில் இல்லை, இது மெயின் சப்ஜெக்ட்டு 2 இடத்துல இவங்கள்ட்ட சம்மந்தப்படுது. ஒன்று சொல்லுவாங்க மீராசு ரவில் அர்ஹாம் அப்படின்னுவாங்க. மீராசு ரவில் அர்ஹாம், அர்ஹாம் தாய் வழி சொந்தங்கள்னு சொல்லுவாங்க.
அதுக்கு சொல்லுவாங்க ரஹம், அதாவது ரஹிம், அந்த குடல்வாழ் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு சொத்து போகுமா இல்லையாண்டே ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. இதை தாண்டித்தானது அதாவது தாயால் அவங்க சொந்தமாகுவாங்க. தாயால் என்ன செய்வாங்க, அவங்க சொந்தமாகுவாங்க. அதுக்கு சிம்பிளாக ஒரு காய்தா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு சொத்து கிடைக்க போகிறதுக்கு இவங்களுக்கு இடையில் ஒரு பெண் இருப்பான்ட்டுவாங்க. அல் முதலி பிம்ரா, ஒரு பெண் இருப்பாங்க. உதாரணமாக இப்படி எடுத்துங்களேன், தாயுடைய சகோதரனுக்கு சொத்து போகிறதுன்னு வைங்க. மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரனுக்கு சொத்து போகிறது. மௌத்தாகின இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். மௌத்தாகினவருடைய சகோதரன் அல்ல, மௌத்தாகினவருடைய சகோதரி அல்ல, மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரன், தாயுடைய சகோதரி. இப்படி இப்போ மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரனுக்கு இடையில் ஒரு பெண் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு போகுது சொத்து. யார் பெண்? தாய். மௌத்தாகினவருக்கு ஒரு தாய், அந்த தாயால் தான் அந்த சகோதரன் சொந்தமாகிறாரு. இப்படி வாரது எல்லாமே தவில் அர்ஹாம்னுவாங்க. நீங்கள் யாரை பார்த்தாலும் அப்படி வழங்கும், உங்களுக்கு யாரை பார்த்தாலும் வழங்கும். உதாரணமாக உம்மோட வாப்பா, உம்மாவுடைய பாப்பாவுக்கு சொத்து போகுமானா, இப்போ உம்மாவால் தான் அவர் சொத்து. அப்போ இடையில யார் இருக்கிறா? தாய்க்கிறா. மௌத்தாகினவருடைய தாயுடைய தந்தை அப்படின்னா தவில் அர்ஹாம். ஒரு பெண் தான் அவரை என்ன செய்யும், அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை நீங்கள் பட்டியல் போட தேவையில்லை, இப்படி வச்சா சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சொத்துக்கு காரணமாக அந்த பெண் வழியான உறவு இருக்கும். பெத்தெடுத்த தாய் தந்தையை வச்சிடப்படாது, அது எல்லா இடத்துலையும் இருக்குமே. பெத்தெடுத்த தாய் தந்தை என்ற அடிப்படையில் இல்லை அப்படின்னா பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொத்து போகிற அர்த்தமாயிரும். அதல்ல, இவங்களுக்கு சொத்து போகிறதுக்கு இவங்க தாயாக இருந்தது தான் காரணம். அது சகோதரருக்கு என்ன செய்யுது, போய் சேருதுன்னு காரணமாக்கும். எனவே இது ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் தான் இப்போ இவங்க வாராங்க. இதில் இன்னொரு பகுதி இருக்குது. அது யார் அப்படின்னு சொன்னால் இப்னுல் அம். இப்போ தந்தையுடைய சகோதரனுக்கு அது இல்லை. தாயுடைய சகோதரனுக்கு தாய் வாரா, தந்தையுடைய சகோதரனுக்கு பெண் ஒன்று இடையில வரலையே. அதனால் தந்தையுடைய சகோதரன், மௌத்தாயினருடைய தந்தையுடைய சகோதரன், சட்டம் நாங்கள் நாளை படிப்போம். இப்போ நம்ம படிக்கிற தந்தையுடைய சகோதரனுடைய மகன், இவங்களும் தவில் அர்ஹாம் அல்ல. இடையில எந்த பெண் சப்ஜெக்டும் வரல. இதில் தானே யோசிக்கப்படாது, பெண்ணால் தானே ஒரு புறந்திரிப்பாருண்டு, அதை யோசிச்சிடக்கூடாது. சரியா? சொத்து வகாரத்துக்கு அதுக்கு முன்னால் ஒரு பெண் காரணமாக இருக்கிறேன்டா அவங்களுக்கு சொத்து போகும். அதனாலன்றது இங்கே நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரன் பாசாகிறதுக்கு எதுவும் இல்லை. தந்தையுடைய சகோதரன் அவங்க. சரியா? பெண்ணுக்கு தான் பிறந்திப்பு, அது வேறு. அங்கே இடையில ஒரு பெண் என்ன இல்லை. இங்கே அப்படி இல்லை. மௌத்தாயினவருடைய தாய் அப்படின்னு சொல்லிடுறோம், அவருடைய சகோதரன். அப்போ இங்கே பெற்றெடுக்காத ஒரு தாயுடைய சம்பந்தம் ஒன்று அந்த இடத்துல அவருக்கு ஏற்படுது. அதனால் அவருக்கு சொத்து தவுல் அர்ஹாம், இரத்த உறவுகளுக்கான சொத்து என்ற பகுதிக்குள் அது போகும். இப்போ இந்த இடத்துல தந்தையுடைய சகோதரனுடைய பிள்ளை. அப்போ அம் இப்னுல் அம், இவங்களுக்கு எப்போ முதல்ல இதை முடிச்சிருவோம். இவங்களுக்கு எப்போ சொத்து இவங்களும் அசபா தான். இவங்க அசபான்னு சொன்னால் எஞ்சியதை எடுப்பவர்கள்னு வாங்க. உங்களுக்கு அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னா கணக்கு குர்ஆனில் வந்திருக்கும். குர்ஆனில் எப்படி கணக்கு வரும்? அரைவாசி வந்திருக்குது, 2 லொண்டு வந்திருக்குது, 3 லொண்டு வந்திருக்குது, 4 லொண்டு வந்திருக்குது, அதே போல் 6 லொண்டு வந்திருக்குது, 8 லொண்டு வந்திருக்குது. இது அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்ற. அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னு சொன்னால் என்ன? அப்புறம் 3 2 வந்திருக்குது. அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்னா என்ன? அவர்களுக்கு ஃபர்து சொல்லப்பட்டு விட்டது. முதல்ல அதெல்லாம் கொடுத்துடணும். அதுக்கு பிறகு மிஞ்சிறதை யார் எடுப்பாங்கன்னு சொன்னால் அசபாக்காரர்கள். மகனெல்லாம் இதை எடுக்கிறது தான். அவன் தான் கூடுதல் எடுத்துகிட்டு போகிற பெரும்பாலும். சரியா? இப்போ உதாரணமாக மௌத்தாயினவருக்கு தந்தைக்கிறாரு, மௌத்தாயினவருக்கு மனைவிக்கிறான், பிள்ளைமிக்கிறான். அவன் மனைவி கெட்டில் ஒன்று போயிடும். அப்புறம் தந்தைக்கிறான்னு பார்க்குறது. தந்தைக்கிறார். தந்தைக்கு அப்போ 6 லொண்டு, தாய்க்கும் என்ன 6 லொண்டு, பிள்ளை தான் 6 லொண்டு தானே, 6 லொண்டு. அப்போ இவங்களுக்கு 6 லொண்டு, அவங்களுக்கு 6 லொண்டு போகும், இவங்களுக்கு 8 லொண்டு போகும். பேலன்ஸ் எல்லாம் யாருக்கு? மகனுக்கு. மகள் ஒருத்தர் இருந்துட்டான்னு சொன்னால் அப்போ ஆம்பளைக்கு 2 மடங்கு, பெண்ணுக்கு 1 மடங்கு அப்படின்னு சொல்லி அது போயிடும். இப்போ நீங்கள் பாருங்கள், இவங்க யாரும் இல்லை, தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, மகனும் இல்லை, மகளும் இல்லை. அப்போ மாமாலாம் நேரத்தோட என்ட்ரி ஆகலாது இல்லை. ஆனால் மௌத்தாயினவருக்கு சகோதரர் இருக்கிறார். அப்பயும் மாமா அமைதி தான். மாமோட புள்ள மாமா அமைதினா மாமல்ல, அதாவது தந்தையுடைய சகோதரர் பெரியப்பான்னு வச்சுக்கிறோம், பெரியப்பா அமைதி தான். மௌத்தாயினவருக்கு சகோதரரும் இல்லை, சகோதரி இருக்கிறார். அப்போ இவர் என்ன செய்யலாது? என்றாகலாது. சகோதரியோட பலம் இருக்குது. சகோதரரோட ஆண் பிள்ளை இருக்கிறார். அப்பயும் என்ன செய்யாது? மௌத்தாயினோட சகோதரருடைய ஆண் பிள்ளை இருக்கிறார். அப்போ என்றாகல. இவங்கெல்லாம் இல்லாமல் போகிற கட்டத்தில் பார்க்குறாங்க, மௌத்தாகினவருக்கு அவரோட வாப்பாவும் இல்லை, மௌத்தாயினவருக்கு வாப்பாவும் இல்லை, அவருக்கு வாப்பாவத்தோடு 140 உட்காந்துருக்கான்னு வைங்களே, சொத்து அங்கே தான் போயிடும். சரியா? அந்த மேலுக்கு போயிடும். அப்படியும் இல்லை, பேரண்ட மகன் ஒருத்தனிக்கிறான். அப்பையும் இவருக்கு வரையலாது, யாருமே இல்லை. இப்போ இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்
மௌத்தாயினவர்த வாப்பாட இந்த மௌத்தாயினவர்த உம்மாட ஒரு சகோதரி இருக்கிறான், மௌத்தாகினவர்த உம்மாட சகோதரியில் புள்ள இருக்கிறான், மௌத்தாகினவர்ட வாப்பட சகோதரன் ஒத்தரிக்கிறார், மௌத்தாகினவர்ட வாப்பட சகோதரன் புள்ளை ஒத்தரிக்கிறார். இப்போ இவங்க இந்த வலது சைடெல்லாம் கேன்சல் ஆகிடும். எது நான் சொன்னது தவில் அர்ஹாமுடு ஒரு பெண் நடுவில் இருந்து வரக்கூடிய அந்த சொந்தமெல்லாம் கேன்சல் ஆகிடும். இங்கே மௌத்தாகினவருடைய வாப்பாவுடைய சகோதரருடைய மகனிக்கார் அவர் கேன்சல் ஆகிடுவார். மௌத்தாகினவருடைய வாப்பாவுடைய சகோதரன் அத்தனை சொத்தை என்ன செஞ்சிடுவார், எடுத்துகிட்டு போய்த்துருவார். முழு சொத்தை அவருக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். மகனுக்கு கவலைக்காது, ஏன்னா ஹெட்டுக்கு தானே போய்க்கின்னு மகனுக்கு கவலைக்காது, மற்றவங்களுக்கு என்ன அது இல்லை. இதை நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு சமுதாயத்தில் சூழ்நிலை இருந்தால் சட்டத்தை விளங்கணும். இப்போ அவங்களுக்கு சொத்து போகாது கவலைப்பட தேவையில்லை. அவங்க திருமணம் பெண் மூலம் தானே அங்கே வருது. அவங்க இன்னொரு இடத்துல திருமணம் முடிச்சிக்கிறாங்க, அவங்க இன்னொருவருக்கு ஆண்வழி சொந்தத்தில் வைப்பாங்க. எங்களுக்கு தான் பெண் வழி சொந்தத்தில் இருக்கிறாங்க, அவங்க இன்னொரு இடத்துல ஆண்வழி சொந்தத்தில் என்ன செய்வாங்க இருப்பா, அவங்களுக்கு சொத்து போக தான் செய்யும். அதனால் அது இஸ்லாமில் சரியாக பிரிச்சிக்கு, சரியான இடத்துல என்ன செஞ்சு பிரிச்சிருக்கு. ரைட். இப்போ இது ஒரு பகுதியா. அப்போ எப்போ இவங்களுக்கு சொத்து போகும்னு உங்களுக்கு விளங்கிட்டு, அம்முக்கு எப்போ போகும், அப்புறம் இப்னுல் அம்முக்கு எப்போ போகும்னா அவர் இல்லாட்டி, அவர் இல்லைண்டா இந்த தாய் வழியில் சகோதரன் இருந்தாலும் சரி, சகோதரோட பிள்ளைகள் இருந்தாலும் அதாவது மௌத்தாகினவருடைய தாயுடைய சகோதரன் சகோதர பிள்ளைகள் இருந்தாலும் சரி, இங்கே மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரன் புள்ள ஆம்பளை புள்ள இருந்துட்டாண்டா அவங்களுக்கு சொத்து என்ன செஞ்சுட்டு போயிடும். இந்த ஆம்பளை புள்ள 3 வகையில் வரையிலும். இந்த பெரிய தந்தையும் 3 வகையில் வரலாம். மௌத்தாகினவருடைய பெரிய தந்தை 3 வகையில் வரலாமே. பெரிய தந்தை எப்படி இவர் என் வாப்பாக்கு அவர் எப்படி சொந்தம்னு சொன்னால், இவங்க 2 பேரும் ஒன்று விட்டு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க உம்மா வழியாக 2 பேர் என்ன சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தந்தை வழியாக என்னது சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தான் அவருக்கு பிறக்கிற பிள்ளையும். சரியா, இந்த ஒரு பகுதி இருக்குது. எனவே இவங்களுக்கு சொத்து போகிற நேரம் அதுதான். இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் கிடைக்கிற குறவு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இந்த சொத்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி. அதுவும் எப்படி கிடைச்சேன்னு சொன்னால், மௌத்தாகினவருடைய ஏற்கனவே விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிக்கிறாங்களே அவங்களோட புள்ள வழியால் ஒரு லிஸ்ட்டுக்கு அதை என்ன செஞ்சுட்டு அது போயிட்டு, மௌத்தாகினவருடைய ஏற்கனவே விவாகரத்து செய்யப்பட்ட அந்த புள்ள வழியால் போகுது. அது ஒரு பாப்பா, அதாவது இப்போ மௌத்தாகினவருக்குன்ற ஒரு சகோதரர் இருப்பாங்களே, இந்த மௌத்தாயினுடைய சகோதரிகள் எந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றதுக்கான சில சட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் ஏற்கனவே உள்ள கல்யாணத்தில் உள்ள பிள்ளைக்கு எத்தனை போகும், பேலன்ஸ் எங்கே போகும்னு அது ஒரு பகுதி போச்சு. ஏன்னா எல்லாம் பொம்பளை பிள்ளை. அது எப்போ நடக்குமெண்டா, மௌத்தாயினவருக்கு 2 பொம்பளை பிள்ளை, மௌத்தாயினவருக்கு வாப்பா இல்லை, மௌத்தாயினவருக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை. இப்போ தான் அப்போ அவரோட பிள்ளைகளுக்கு இன்னொரு பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு மனைவி மூலம் இன்னொரு பிள்ளை இருக்குது. அப்போ 3 பொம்பளை பிள்ளை ஆகிட்டு, இன்னொரு மனைவி மூலம் இன்னொரு 3 பிள்ளை, அவங்கள டைவர்ஸ்டு. ஆனால் 3 பொம்பளை பிள்ளை ஆகிட்டு. இப்போ 3 பொம்பளை பிள்ளையா, இந்த 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் பிறகு மிஞ்சத்தை எடுக்கிறது யார், எஞ்சியதை எடுக்கணுமே. அப்போ எஞ்சியதை எடுக்கிறதுக்கு பார்த்தா எந்த ஆம்பளையும் இல்லை, வாப்பாவுடைய மௌத்தாகினவருடைய வாப்பாட சகோதரனுக்கு போகணும், அவர் இல்லை, சகோதர பிள்ளைக்கு போகணும். பிள்ளைக்கு போனால் அங்கே பிள்ளைகளில் பொம்பளை பிள்ளை 2-3 பேர் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை தானே எடுத்துருவார், அல்லது எல்லாத்தையும் யார் எடுத்துருவார், ஆம்பளை பிள்ளை எடுத்துருவாங்க. அந்த ஆம்பளை பிள்ளை என்ன செஞ்சாச்சு, அதை எடுத்துகிட்டு போயாச்சு. இது அந்த சட்டம், இப்னுல் அம்முக்குரிய சட்டம் இது. சரியா, அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரியுடைய மகன் இருப்பார், அவங்களுக்கெல்லாம் போகாது. மௌத்தாயினவருடைய வாப்பாவுடைய சகோதரியுடைய மகனுக்கெல்லாம் போகாது. சகோதரர் இருந்தால் இதுதான் நான் சொன்னேன். அந்த சகோதரி என்று வந்துட்டாலே ஒரு பெண் வழி கடத்தப்படுதுன்னு சொல்லி தவில் அர்ஹாமுக்குள்ளே வந்துடுவாங்க. பெண் என்ற அந்த இடத்துல அதுக்கு அடுத்த வார தரப்பெல்லாம் அந்த இரத்த உறவுகளுக்கு வந்துடுவாங்க. அப்போ எப்படி வரும்னா, மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரருடைய ஆண் பிள்ளை, இதுதான் முதல், அவருக்கு எல்லாம் போயிட்டு. அப்போ தான் அந்த சட்டம், அவங்க சில சகோதரர்கள் அன்றைக்கி இந்த சட்ட நேரத்தோடு தெரிஞ்சிக்கலாமே அப்படின்றதுக்கு வேறு காரணங்கள். சரியா, அது ஒரு பகுதி. சின்ன சொத்தண்டா அப்படி இருக்கும், பெரிய சொத்தண்டா எப்படி இருக்கும். இது இவங்களுக்கு போகிற சொத்து இதுதான், இப்னுல் அம்முக்கு போகிற சொத்து இதுதான். ஆனால் அந்த சகோதரி தானே, மௌத்தாயினவருடைய சகோதரி யார் மௌத்தாகிறாரோ அவருடைய தந்தையுடைய சகோதரிக்கிறாங்களே, அவரை இவர் தடுத்துருவார். இவர் என்ன செஞ்சுருவார், தடுத்துருவார். அவங்களுக்கு சொத்து என்ன செய்யாது, போகாது. எத்தனை சகோதரி இருந்தால் அவங்களுக்கு சொத்து என்ன செய்யாது, அது போகாதுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். இந்த பகுதி வந்தீங்கன்னா தவில் அர்ஹாமுக்கும் இதே தான் சட்டம். இவங்க யாருமே இல்லை, இந்த அம்மும் இல்லை, மௌத்தாயினவருடைய தந்தையுடைய சகோதரர் இல்லை, சகோதரருடைய ஆண் பிள்ளைகள் இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தால் அப்போ என்ன செய்யுமெண்டா, இங்கே சகோதரிகளுடைய பிள்ளைகள், இப்போ சகோதரிகள் தேவையில்லை, மௌத்தாகினவருடைய சகோதரிகள் தேவையில்லை. இந்த மௌத்தாகினவருடைய தாய் வழியுடைய சகோதரிகள் தேவையில்லை, சகோதரியுடைய பிள்ளைகள் தானே பார்க்குறோம்.
சகோதரருடைய பிள்ளைகள் சகோதரியுடைய பிள்ளைகளை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிள்ளைகளுக்கு அவங்கள இல்லாமல் போகிற டைமில் தான் இவங்களுக்கு என்ன செய்யும் வரும். இப்போ நான் சொன்னாங்களெல்லாம் இல்லாமல் போய் இந்த மௌத்தாயினவருடைய சகோதரருடைய சகோதர சகோதரிகள் இல்லாமல் போனால் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் வரும். இந்த வார டைமில் என்ன சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு மேலுள்ளவங்களுக்கு என்ன சட்டமோ அதை கொடுங்கன்றாங்க. இவங்களுக்கு மேலுள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சட்டத்தை கொடுப்பீங்களோ அந்த சட்டம் தான் இவங்களுக்கு என்ன செய்யும் வரும். அவங்களுக்கு என்ன சட்டத்தை கொடுப்பீங்கன்னா அதுக்கு மேலுள்ளவங்களுக்குரிய சட்டத்தை நீங்கள் என்ன செய்வீங்க கொடுப்பீங்க. எப்படின்னு பாருங்கள். ஒரு ஆள் மௌத்தாகிறார். ஒரு ஆள் மௌத்தாகினாரண்டா அவங்களுடைய தாய்க்கு தானே போகணும். தாய்க்கு 2 கட்டம் இருக்கு. மௌத்தாயினவருக்கு பிள்ளை இருந்தால் 6 ஒன்று போகும். மௌத்தாயினவருக்கு பிள்ளை இல்லாட்டி 3 ஒன்று போகும். மௌத்தாயினவருக்கு பிள்ளை இருந்தால் 6 ஒன்று போகும். நம்ம மௌத்தாகினா நமக்கு பிள்ளை இருந்தால் நம்மளோட உமாக்கு என்ன செய்யும் 6 ஒன்று போகும். நமக்கு பிள்ளை இல்லைன்னா நம்மளோட உமாக்கு என்ன செய்யும் 3 ஒன்று என்ன செய்யும் போகும். இதான சட்டம். ரைட். இப்போ நம்ம உம்மா இல்லை, நான் சொன்ன மாதிரி மற்றவங்களும் இல்லை, அந்த லிஸ்ட்டில் கிடைக்கிறவங்களாம் இல்லை, தாய் வழி சொந்தம் மட்டும் தான் நம்ம அது உம்மா இல்லை. உம்மாவுக்கு என்ன போகும்? இப்போ பிள்ளையும் இல்லை யாரும் இல்லை, இப்போ உம்மாவும் இல்லை. உம்மா இருந்துருந்தால் என்ன பேத்திக்கும் 3 ஒன்று பேத்திக்கும். உம்மா இருந்தால் 3 ஒன்று பேத்திக்கும். உம்மா இல்லை சகோதரிக்கிறா, உம்மோட சகோதரி எவ்வளோ போகணும் 3 ஒன்று போகணும். அதை அங்கே கொடுங்கன்ற, இதுக்கு போகிறது அவங்களுக்கு கொடுங்கன்ற 3 ஒன்று போகணும். உம்மாவும் இல்லை, உம்மோட சகோதரியும் இல்லை, அவங்களோட பிள்ளை தான் இருக்கிறாங்க. 3 ஒன்று என்ன செய்யுங்க அங்கே பிள்ளைக்கு கொடுங்க. இந்த 3 ஒன்று அவங்கள நிறைய பிள்ளை அளிக்கிறாங்க. ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்குன்னு என்ன செய்ய பிரித்து கொடுங்க. இதில் மட்டும் சின்ன கருத்து முறைப்பாடு சமமாக பிரிச்சுடணுமா அல்லது ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்குன்னு என்ன செய்யணும் கொடுக்கணுமான்னு கருத்து முறைப்பாடு மட்டும் இருக்குது. அப்போ சிம்பிளாக சொத்து சட்டத்தில் நீங்கள் இங்கே என்ன விளங்கிக்கணும்னு சொன்னால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமா இதில் தாயுடைய இடம் தான் வரும் அவங்களுக்கு. தாய் இல்லை, இப்போ தாய் இல்லைன்ற கூட தாய் மட்டும் தான் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. நான் சொன்ன பட்டியலே யாருமே இல்லை. மௌத்தாயினவருக்கு தாய் இல்லை. இப்போ தாய் தான் பேலன்ஸு, தாய் இல்லை. தாயோட சகோதரன் நிற்கிறாருன்னு வைங்களேன். இப்போ சகோதரனுக்கும் 3 ஒன்று தான். அதான் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது தாய்க்கு கிடைக்க வேண்டியது தான் தாயுடைய சகோதரருக்கும் கிடைக்கும், தாயுடைய சகோதரிக்கும் என்ன செய்யும் கிடைக்கும். அவங்களுக்கு 3 ஒன்று தான் கிடைக்கும். சரியா? 3 ஒன்று கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தால் 2 பேர் இருந்தால் 3 ஒன்று தான் என்ன செய்கிறோம் பங்குதாரர்களாக என்ன செய்வாங்க. அந்த 3 ஒன்றுக்குள்ளே தான் அவங்க பங்குதாரர்களாக என்ன செய்வாங்க மாறுவாங்க. இப்போ தாய் இல்லை தந்தை, அந்த சகோதரர் இருக்கிறார், தாயுடைய சகோதரி, அவருக்கு 3 ஒன்று போகும். சகோதரர் இல்லை, அவங்களோட பிள்ளைக்கிறாங்கன்னா அவருக்கு 3 ஒன்று தான் என்ன செய்ய போகும். அவங்களுக்கு நிறைய பிள்ளைக்கிறாங்கன்னா ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்குன்னு போகும். இல்லைன்னா சில அறிஞர் காலத்தில் சமமாக என்ன செய்யணும் பிரிக்கணும். இதான் இவங்களோட சொத்து. சரியா? இதுக்கு மேலே நம்ம போகிறது நல்லதில்லை. ஏன்னா இதே கொஞ்சம் என்ன செய்யும், நம்ம திருப்பி மௌத்தாயினவருடைய சகோதரருடைய பிள்ளைகள் திருப்பி சொல்கிறோமா, அது கொஞ்சம் இதாக இதெல்லாம் வரைஞ்சி போட்டு அப்படி காட்டணும். வரைஞ்சி போட்டு காட்டுற அளவுக்கு இது மீராஸ் பாடவும் அல்ல. தகவலை என்ன செஞ்சிடணும் பதிய வச்சிடணும்ன்றது தான் இதனுடைய நோக்கம். இதில் நீங்கள் சுருக்கம் திருப்பி ஒரு அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதாக இருந்தால், மௌத்தாகினவர் என்று பேசணும். மௌத்தாகினவருடைய சகோதரர்களை பற்றி இது பேசலை. மௌத்தாகினவருடைய தந்தை தாய் வழி சகோதரர்களை பற்றி தான் இது என்ன செய்து பேசுது. நாங்கள் இங்கே பேசுகிறது அதல்ல. தந்தை வழி தாய் வழி சகோதரருடைய பிள்ளைகளை பற்றி என்ன செய்கிறோம் நாங்கள் இங்கே பேசுகிறோம். இது 2 வகையாக பிரிச்சுக்கொள்ளணும். இவங்களுக்கு எப்போ சொத்து கிடைக்குமெண்டா, யாருமே இல்லாத கட்டத்துக்கு தான் இவங்களுக்கு சொத்தை என்ன செய்யும் வரும். இவங்களுக்கு சொத்துக்கு வாரத்தில் இந்த 2 பேர்லையும் கூட அந்த தந்தை வழியான அந்த மௌத்தாயினவருடைய சகோதரருடைய பிள்ளையோ மௌத்தாயினவருடைய சகோதரரோ இல்லாட்டி தான் இந்த பக்கத்துக்கு வரும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்துட்டாருன்னா, மௌத்தாயினவருடைய சகோதரருடைய பிள்ளை சகோதரர் வந்துட்டாருண்டா மற்ற அவங்களோட சகோதரிக்கும் கிடைக்காது, மற்றவங்களுக்கு என்ன செய்யாது கிடைக்காது, அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது கிடைக்காது. நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும். சகோதரருக்கு மட்டும் தான் என்ன செய்யும் இது கிடைக்கும் இடத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சகோதரிகளுக்கு அங்கே என்ன செய்யலை சொல்லப்படலை. அது காரணம் என்னென்னு சொன்னால், தவுல் அர்ஹாம், அவங்க அர்ஹாம் என்ற பகுதிக்குள்ள வரும். சகோதரர் 2 பேர் இருந்தாருன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது சமமாக பிரிச்சிடும். சகோதரின்னு வந்தால் சகோதரி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்யப்படுறாங்க வரமாட்டாங்க. அதுக்கு காரணம் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம். இவங்களோட ஆண் பிள்ளை அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், சகோதரர் இல்லாட்டி சகோதர பிள்ளைகளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொல்லி விட்டோம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் கிடைக்கும், பெண் பிள்ளையாக இருந்தாலும் கிடைக்கும். யாருடைய மௌத்தாயினவருடைய சகோதரருடைய மௌத்தாருடைய தந்தையுடைய சகோதரருடைய பிள்ளைகளாக இருந்தால் சகோதரியுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது கிடைக்காது. இவங்களெல்லாம் இல்லாட்டி தாய் வழி சப்ஜெக்ட்டுக்கு என்ன செஞ்சிடும் வந்துவிடும். சில அறிஞர்கள் தாய் வழி அந்த சகோதரி சொத்தே வராதுன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. காரணம் குர்ஆன் ஹதீஸில் எதுவுமே என்ன இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. அதான் சரியானது. என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹக்குல் ஃபராஇத பி அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா யார் யாருக்கு என்னென்ன கணக்கை சொல்லியிருக்கிறானோ அவர்களுக்கு அதை என்ன செய்து விடுங்கள் கொடுத்து விடுங்கள். ஃபமா பக்கிய, எது எஞ்சுகிறதோ ஃபஹுவலி அவுலா ரஜுலின் தக்கர், அது
அடுத்த தகுதியாக இருக்கக்கூடிய ஆணுக்கு கொடுத்து விடுங்கள். அடுத்த தகுதியாக இருக்கக்கூடிய ஆணுக்கு என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்கள். அதனால தான் அந்த தந்தை ஒருவர் மரணித்தால் அவருடைய தந்தை என்ன இல்லை, மரணத்தோடைய தந்தையும் இல்லைண்டா அவருடைய சகோதரருக்கு கொடுங்கன்னு சொல்கிறது. அதனால தான் அவருடைய சகோதரருக்கு கொடுங்க. ஏன் ஜக்கர்ன்றாங்க சொல்ல, ஆணுன்னு சொல்கிறாங்க. அவருடைய சகோதரருக்கு கொடுங்க, அவருடைய சகோதரருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. சகோதரிக்கு என்ன செய்யாது, போகாது. சகோதரி தவில் அர்ஹாம், இரத்த உறவுகள் என்ற வட்டத்துக்குள்ளே தான் வரும். அவங்க எப்போ எடுப்பாங்கண்டா இவரும் இல்லை, இந்த இரத்த உறவுகள் வட்டம் மட்டும் வருமே அந்த டைமில் அவங்களுக்கு போகும். இரத்த உறவுகள் மட்டும் வட்டம் கொண்டு வருமே அந்த டைமில் இவங்களுக்கும் பங்கு போகும், அவங்களுக்கும் பங்கு போகும். அவங்களுக்கு என்ன பங்கு போகும், உதாரணமாக இப்போ மரணிச்சிட்டார், ஒருவர் மரணிச்சிட்டார், அவரோட தந்தை இல்லை, அவரோட சகோதரி இருக்கிறார். தந்தையுடைய சகோதரி என்ன செய்கிறா, இருக்கிறார். இப்போ அவங்களுக்கு என்ன செய்யும், பங்கு போகும். ஏன் சகோதரன் இல்லையே, சகோதர பிள்ளையும் இல்லையே, அப்போ சகோதரி மட்டும் தான் ஆகிறார். மௌத்தாகினவருடைய தந்தையுடைய சகோதரி மட்டும் தான் ஆகிறார். அப்போ போகும். அப்போ அவருக்கு என்ன போகணும் சொல்லுங்க பாவம். அவருக்கு மேலுள்ளவருடைய சட்டம், அவருக்கு மேலூருடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை தந்தையுடைய சட்டம். ஏன்னா தந்தையுடைய சகோதரி தானே, தந்தையுடைய சகோதரி. தந்தைக்கு என்ன போகும், அத்தனையும் போகும். தந்தைக்கு 6 போகும். புள்ளை இருந்தால் தந்தைக்கு மௌத்தாயினுடைய தந்தைக்கு 6 போகும். அப்போது அந்த மாதிரி கட்டமாக இருந்தால் ஒரு பெண் பிள்ளையாக மட்டும்தான் இருக்கிறான்னு வைங்களேன், அவங்களுக்கு அப்போ 6 போகணுமென்ற ஒரு சட்டம் என்ன செய்யும் அந்த இடத்துல வரும். அது அப்படி இல்லாமல் என்னது, அதாவது 3ல் 2 போகிற கட்டமாக இருந்துன்னு வைங்களேன், 3ல் 2 போகிற கட்டமான அவங்க, அதாவது 3ல் 2 அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டி வரும், போக வேண்டி வரும் அந்த கட்டமாக. ஆனால் அந்த கட்டம் அவங்களுக்கு வர சான்ஸ் இல்லை அதில், சரியா, அந்த இதில் வர சான்ஸ் இல்லை. ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான. ஏன்னா பிள்ளை இருந்தாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், அங்கே நின்றும், சரியா. அதனால் அப்படி போகிறதுக்கான சான்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்க சொல்லுவாங்க, இது நான் சொன்னது ஒரு 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 இஃப்திராதியன், அவங்களுக்கு வர சான்ஸ் கேட்டால் அது சான்ஸ் என்னது, அந்த மாதிரி வர சான்ஸ் இல்லை. இதுதான் அதாவது சகோதர சகோதரிகளுடைய சொத்து போகிறது என்ற பகுதியில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இரத்த உறவுகளை நீங்கள் அடையாளம் காண்றதுக்குரிய சிம்பிளான தவுல் அர்ஹாம அடையாளம் காண்றதுக்குரிய சிம்பிளான ஒரு இது என்னென்னு சொன்னால், ஒரு பெண்ணின் காரணமாக அங்கே சொத்து என்ன செய்யும், பாஸ் பண்ணப்படும். அப்போ அவங்களுக்குரிய சட்டம்ன்றது இதுதான். இவருக்குரிய சட்டம் அதல்ல. எது, மௌத்தாயினுடைய தந்தையுடைய சகோதரருடைய சட்டம், அவருடைய மகனுடைய சட்டம் அதல்ல. ஆசிப்னா பேலன்ஸ் எடுத்துகிட்டு போகிற பாட்டி, சரியா. அந்த அப்போ பேலன்ஸ் எடுத்து போகிற பாட்டிக்கு ஒரு இடத்துல நல்ல சந்தர்ப்பம் வரும். என்னென்னா யாருமே எடுக்க இல்லைன்னா டோட்டல் அவங்களுக்கு என்ன அதில் போயிடும் என்ற சந்தர்ப்பம் என்ன செய்யும், வரும் என்றதை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் இவங்களுடைய சொத்து சம்பந்தமான சட்டத்துடைய சுருக்கம். இன்ஷா அல்லாஹ் நாளை இவங்களுக்கு அடுத்தபடியாக மேலுக்குள்ள என்ன மௌத்தாகினவருடைய அதாவது நமது தந்தையுடைய சகோதர சகோதரிகள், தாயுடைய சகோதர சகோதரிகள் சம்பந்தமாக இஸ்லாம் இது மிக முக்கியமான இடம். ஏன்னா இது நம்ம இரத்த உறவு வட்டத்துக்குள்ளே வராது. அதில் யாரும் இரத்த உறவு வட்டத்தில் கருத்து முறைப்பாடே படலை. இன்னும் சொல்லப்போனால் இரத்த உறவு முறிக்கின்ற பாவங்கள் எல்லாம் வரும். அவர்களோடு நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், அவங்களுடைய கண்ணியம் எப்படி பேணப்படணும், அவங்களுடைய மரியாதை எப்படி பேணப்படணும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ